சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 5:3. தாவீது விதமாய் சொல்லுகிறார், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீது சொல்லுகிறார், காலையில் நேரமாக வந்து நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, நான் உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் ஆண்டவரே, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன் ஆண்டவரே, காலையில் நீர் என் சத்தத்தை கேட்டருள வேண்டும். காலையிலேயே என்னுடைய சத்தத்தை கேட்டு உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிற என்னுடைய சத்தத்தை கேட்டு நீர் எனக்கு பதில் தர வேண்டும் ஆண்டவரே, என்னை நீர் நடத்த வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய கரம் பிடித்து என்னை நீர் இந்த நாளில் நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று தாவீது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்து அவர் சொல்றார், நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன், நான் ஆயத்தமாகி வருவேன் ஆண்டவரே, நான் ரெடியாக வர்றேன் ஆண்டவரே, நீர் என்னோட பேசும், நீர் என்னை நடத்தும், எனக்கு ஆலோசனை தாரும், நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், என்னென்ன காரியத்திலெல்லாம் ஆண்டவரே நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை நீர் எனக்கு கற்றுத்தாரும், நான் உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நாமும் கூட ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1 to 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, குறிப்பாக 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு நான் செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்றார். நீ ஆயத்தப்பட ஆயத்தமாக இருக்கிறாயா? சபையே, இன்றைக்கு நீ தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமாக வேண்டியிருக்கிறது. அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவது அல்ல. இன்றைக்கு தினந்தோறும் நாம் ஆயத்தமாகி அதிகாலையில் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்பட்டால்தான் ஒரு நாள் வரும், மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வரும்போது அவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு நன்றாக தெரியும். புத்தி உள்ளவர்கள் மணவாளன் வரும்போது மணவாளனோடு கூட புறப்பட்டார்கள். புத்தி இல்லாதவர்களுடைய நிலை, ஆயத்தம் இல்லாதவர்களுடைய நிலை, கைவிடப்பட்ட நிலை. தேவ பிள்ளையே, நீ இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம் மிகவும் கொடுமையான காலகட்டம். இது கடைசி நாட்களாக இருக்கிறது. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, பிறரையும் ஆயத்தப்படுத்து. இன்றைக்கு ஆமென், சபைகளிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிற மிக மோசமான ஒரு நிலைமை என்ன என்றால், ஒரு நிர்விசாரம், ஒரு அசட்டைத்தன்மை, ஒரு அசதி, ஆமென், தேவனை ஆமென் தேடாத ஒரு நிலைமையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போயிட்டா போதுன்ற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிற இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறி, உண்மையான ஒரு முழு இருதயத்தோட, ஒரு முழு உள்ளத்தோட, ஒரு முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்பு அவசியம், அந்த தேடுதல் அவசியம். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் நாம் தேடவில்லை என்றால் ஒரு காலம் வரும் பொழுது இந்த புத்தி இல்லாதவர்களைப் போல நாம் கைவிடப்பட்டவர்களாய் நாம் போய்விடுவோம். தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாய் இருந்து கர்த்தரை தேடு, நீ ஆயத்தமாக வேண்டியது அவசியம். தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லலாமா, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நாம் சொல்லுவோம், கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்ற வாக்கின்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவன் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயர எழும்புகிறார்கள். நமக்கு அந்த புது பலனை கர்த்தர் தருவார். இன்று நாம் எழும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.